மழைக்காலமானது வந்தாச்சு. நம்ம வந்து இந்த மாரி அதிகப்படியான உயிரினங்கள வந்து நம்ம வீட சுத்தி வந்து பார்க்க முடியும். இந்த உயிரினங்கள்லாம் வந்து மழைக்காலத்தில மட்டும் ஏன் மழை பெஞ்சதுக்கு அப்புறமா மட்டும் ஏன் இந்த மாரி அதிகமா காணப்படுது? அது மட்டும் இல்லாம நம்ம வந்து வெயில் காலத்தில இதெல்லாம் எங்கே போய் வாழும்? அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம குறிப்பா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறது இந்த எல்லோ ஸ்பாட்டட் மில்லிபீடே அப்படிங்கக்கூடிய இந்த வந்து மரவட்டை, இந்த அட்டைப்பூச்சி. அதாவது நம்ம பார்க்கறதுக்கு வந்து கருப்பு கலரா இருக்கும். எல்லோ ஸ்பாட் இருக்கும். அந்த ஓரத்தில வந்து பாடியோட ஓரத்தில வந்து எல்லோ ஸ்பாட் இருக்கும். இத பத்தி தான் நம்ம வந்து குறிப்பா பார்க்க போறோம். இந்த உயிரினத்த நம்ம நார்மலா வந்து அட்டைப்பூச்சி அப்படின்னு சொல்லிருவோம். ஆனா அதோட சயன்டிஃபிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்பாட்டட் மில்லிபீடே அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆரிஜின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பசிபிக் கோஸ்ட், நார்த் அமெரிக்கால இருந்து கலிஃபோர்னியா அந்த ரேஞ்சில இருக்கும். ஆனா இது வந்து சவுத் இந்தியால நம்ம சைடுல வந்து அதிகமா வந்து காணப்படுது. அதிகமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடர்ந்த ஒரு மாய்ஸ்சர் அதிகமா இருக்க காடுகள்ல வந்து ஈரப்பதம் அதிகமா இருக்க காடுகள்ல வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இது வந்து எங்களுடைய தோட்டம், வீட்டு தோட்டம், வீட்டு பக்கத்தில இருக்கனால அதிக அளவுல எங்க வீடுகள்ல இந்த மாதிரியான அட்டைப்பூச்சிய வந்து பார்க்க முடியும். ஆல்ரைட், நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம். அதாவது மழை பெஞ்சதுக்கு அப்புறமா மட்டும் ஏன் வந்து இந்த அட்டைப்பூச்சிகள் வந்து நெறைய வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாமே இப்ப நம்ம இந்த வீடியோல பார்த்த எல்லா உயிரினங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா, அண்டர் கிரவுண்ட்ல வாழக்கூடியவை. இல்ல அப்படின்னா அந்த அழுகக்கூடிய அந்த இலைகள்ல, மரங்கள்ல வாழக்கூடியவை. ஒரு தடவ நல்லா வந்து மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா, அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதோட கூடுகள், அதோட இருப்பிடம் வந்து நல்லா தண்ணியால வந்து ஃபுல்லா கவர் ஆயிரும். இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து சடனா வெளிய வரனால நம்ம வந்து மழை காலங்கள்ல நம்மளால அதிகமா வந்து பார்க்க முடியுது. இந்த மாதிரி தான் அண்டர் கிரவுண்ட்ல வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே மழைக்கு அப்புறமா வந்து அதிக அளவுல நம்மளால வந்து வீட்டு பக்கத்துல வந்து பார்க்க முடியுது. சரி, இந்த எல்லோ ஸ்பாட்டட் மில்லிபீடே இந்த அட்டைப்பூச்சி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 2ல இருந்து 3 வருஷம் வந்து வாழக்கூடியது சொல்லியிருக்காங்க. இது வந்து நார்மலா வந்து முட்டையிடும், ரீப்ரொடக்ஷன் பண்ணும், முட்டையிடும். இந்த மாதிரி வந்து நார்மலா வந்து வாழக்கூடியவை. கிட்டத்தட்ட வந்து 300 முட்டைகள் வரை வந்து போடக்கூடியவை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இதுல பயங்கரமான விஷயம், ஏன் நம்ம குறிப்பிட்டு இந்த ஒரு அட்டைப்பூச்சி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, இதுல வந்து கொடிய விஷத்தன்மை உள்ள ஒரு பொருள் இருக்கு இந்த அட்டைப்பூச்சி மேல. அதாவது சயனைட் அப்படிங்கிற அந்த பாய்சன் வந்து இந்த அட்டைப்பூச்சி மேல வந்து இருக்கு. அதனால இந்த அட்டைப்பூச்சி வந்து டெட்லியஸ்ட்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சயனைட் காம்பவுண்ட் வந்து இந்த மில்லிபீட்ல வந்து இருக்கு. இந்த மரவட்டை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அழுகிக்கிட்டு இருக்க அந்த இலத்தலைகளை வந்து சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியவை. மழைக்காலம் ஆரம்பிச்சாச்சு. இனிமே சுத்தி நம்ம வந்து ஈரப்பதம் அதிகமா இருக்கும். நிறைய அட்டைப்பூச்சிகளை இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்க முடியும். அதுவும் குறிப்பிட்டு நம்ம இந்த வீடியோல காமிச்ச இந்த எல்லோ ஸ்பாட்டட் மில்லிபீடே மேல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வாசனை வந்து வெளிவரும். ஸோ அதை வந்து எத்தனை பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த அட்டைப்பூச்சி வந்து மனுஷங்களை வந்து கடிக்காது, அச்சுறுத்தாது அப்படின்னாலும் இது வந்து டெட்லியஸ்ட் இல்லனாலும் இது வந்து ஸ்டில் வந்து பாய்சனஸ் தான். ஆனா வந்து அதிக அளவுல டெட்லியஸ்ட் கிடையாது. இந்த மாதிரி அட்டைகளை நீங்க வந்து கையில பிடிச்சிருந்தாலும் இல்ல உங்க மேல பட்டிருந்தாலும் நீங்க வந்து கைகளை கழுவிக்கிறது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலை சந்திப்போம்.